இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். எட்டு 7/2015 ஜூலை மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை, மன்மத வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி, ரமலான் 20ஆம் தேதி, கீழ்த்திருப்பதி ஏழுமலையான் சஹஸ்ர கலசாபிஷேகம், அகோபிலமடம் 23வது பட்டம் அழகிய சிங்கர் திரு நக்ஷத்திர வைபவம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, ராக காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, சந்திராஷ்டமம் மகம் பூரம். அடுத்து நாம் காணவிருப்பது நவகோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி, பதந்தந்தாழ்வாய் பண்டொழியானே உதவியே அருளும் புத்தமா போற்றி. இப்போது நாம் காணவிருப்பது பக்தி பாடல்கள். सदाचलेश्वरं भावये, सदाचलेश्वरं भावये, हम सदाचलेश्वरं भावये, हम सदाचलेश्वरं भावये, हम चमत्कार पूरगे हम गिरिजामोहं सदाचलेश्वरं भावये, हम चमत्कार पूरगे हम गिरिजामोहं सदाचलेश्वरं भावये, हम चमत्कार पूरगे हम गिरिजामोहं सदाचलेश्वरं भावये. सदा श्रुतकल्पवृक्षसमूहम् सदा श्रुतकल्पवृक्षसमूहं शरणागत देवता समूहं, सदा श्रुतकल्पवृक्षसमूहं शरणागत देवता समूहम्, उदाब्जकृतनामधेयवहं चिदानन्दामृतप्रवाहम्, उदाब्जकृतनामधेयवहं चिदानन्दामृतप्रवाहं, सदाचलेश्वरं भावये, हम चमत्कार पूरगे हम गिरिजामोहं सदाचलेश्वरं भावये. चमत्कार भूपालादि प्रसाद करण निपुण महालिंगम, चमत्कार भूपालादि प्रसाद करण निपुण महालिंगम, छायारहितं
रहित दीप प्रकाश गर्भगृह मध्यरंगं छाया रहित दीप प्रकाश गर्भगृह मध्यरंगं समस्त दुःखादि हेतुभूत संसार सागर भयभंगं शमदमोपवृत्यादि संयुक्त सदुजन हृदय सरसिज भृंगं शमदमोपवृत्यादि संयुक्त साधुजन हृदय सरसिज भृंगं कमल विजयकर विधृत कुरंगं कमल विजयकर विधृत कुरंगं करुणारस सुधार्णवतरंगं कमलेश विनुत वृषभतुरंगं कमलवदन गुरुगुहान्तरंगं सदाचलेश्वरं भावये कमल विजयकर विधृत कुरंगं करुणारस सुधार्णवतरंगं कमलेश विनुत वृषभतुरंगं कमलवदन गुरुगुहान्तरंगं सदाचलेश्वरं भावयेऽहं चमत्कार पूरगेऽहं गिरिजामोहं सदाचलेश्वरं भावये भावये இனி நாம் காணவிருப்பது ஆன்மீக அருளமுதம். ஆன்மீக அருளமுதம் என்ற மிக அழகான தலைப்பில் பெருமக்களே, புலர்காலை நேரத்தில் இனிமையான திருமந்திர விருந்தை உங்களுக்கு புதுயுகம் படைத்து வருகிறது. இந்த அழகான தொடரில் பங்கேற்று ஆன்மீக பேரிலக்கியமாக அறநெறிகளினுடைய சாரமாக நல் அறங்களினுடைய அணிவகுப்பாக திகழ்கின்றதாகிய திருமூலநாயனாருடைய அற்புத இலக்கியத்திலிருந்து சில பாடல்களை எடுத்து உலகியல் கலந்து வாழ்வியல் நலம் கூட்டி இனிமையாக உங்கள் நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வருகிற மிகப்பெரிய வாய்ப்பை நான் பெற்றதில் உண்மையிலேயே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகெங்கும் வாழ்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய இல்லங்களில் அல்லது தங்களுடைய இல்லத்தில் இருப்பதாகிய நூலகங்களில் ஆயிரக்கணக்கான நூல்களை தேடி சேகரித்து வைத்து அவற்றை எடுத்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய வேலையை மிச்சம் பிடிப்பதற்கு அவர்களுக்கு நேரமின்மையை கருத்தில் கொண்டு இத்தகைய ஆன்மீக பேரிலக்கியங்களை நீங்கள் பாட்டுக்கு காலை வேளையில் உங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிற பொழுதே செவித்தடத்திலே வந்து பாய்கிற இனிய கீதம் போலே இந்த அருமையான அறநெறி சாரங்களையெல்லாம் உங்கள் நெஞ்சத்திற்கு விருந்து படைக்கிற மிகப்பெரியதாகிய பணியைத்தான் இந்த மிகப்பெரிய புதுயுகம் நமக்கு தந்து வருகிறது. அந்த அழகான தொடரில் இன்றைக்கும் நான் உங்களுக்கு இதுவரை செல்வம் நிலையாமை சொன்னேன். இன்று முதலாக முதல் தந்திரத்திலிருந்து அமைந்திருப்பதாகிய இளமை நிலையாதது என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். இளமை காலம் என்பது ஒரு அற்புதமான பட்டாம்பூச்சி போல் சிறகடிக்கிற அருமையான காலம். அது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி. கொஞ்சம் வளர்ந்து அமைந்து பிள்ளைகளை பெற்றெடுத்த 40 வயது குழந்தைகளை பார்த்து இளமைக்கால தோழிகள் எப்படி இருக்கிறாய் என்று கேட்டால் அவர்கள் அங்கலாய்த்து கொண்டு சொல்வார்கள், அன்றைக்கு கல்லூரியில் படித்து பட்டாம்பூச்சி போல் சிறகடித்து பறந்தோமே,
அப்படியே இருந்திருக்கலாம் போல் தோன்றுகிறது என்பார்கள். என்றால் என்ன பொருள்? இளமை என்றைக்கும் பசுமையாக நம்முடைய நெஞ்சத்திடத்தில் மகிழ்ச்சி அலைகளை உண்டாக்குகிற தன்மையுடையது. எனவே இளமை கிடைத்தற்கு அரியது. ஒரு குழந்தை பிறக்கிறது, 12 வயது வரையிலும் விளையாட்டு பிள்ளையாக 13லிருந்து தொடங்கி ஒரு 25 அல்லது 28, 30 வயதில் நன்றாக வளர்கிற காலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இளமை சிறந்திருக்கும். அந்த காலத்தில் கூட மனிதர்கள் அந்த இளமையை நிதம் என்று, நிச்சயம் என்று, உறுதியானதென்று, அழிவில்லாதது என்று கருதிவிடாது இது கொஞ்ச நாளைக்குத்தான் நிற்கும் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஒரே ஒரு ஏர் மட்டும் வைத்து கொண்டிருக்கிற, 2 மாடுகள் பூட்டியிருக்கிற ஏரை வைத்திருக்கிற உழவன் மழை பொழிந்தால் என்ன செய்வான்? அந்த மழை ஈரம் காய்வதற்குள் அந்த நிலத்தை சட சட என்று சில நாட்களுக்குள்ளே உழுது போட்டுக்கொள்வான். ஏனென்றால் மறுபடியும் சூரியனுடைய வெம்மையால் காய்ந்து போனால் உழுவது கடினம்னு நேரமறிந்து ஈரம்பட்டிருக்கிற தரையை உழுது கொள்ளுகிற தன்மை படைத்த புத்திசாலி உழவனைப் போல் கிடைத்தற்கரிய இளமை கிடைத்திருக்கிற காலத்தில் இந்த இளமையை பயன்கொண்டு வாழ்க்கையிலே உன்னதமான காரியங்கள் பலவற்றை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, மகத்தான புகழ்படைத்த மனிதர்கள் பலர் கொஞ்ச நாள்தான் இந்த மண்ணில் வாழ்ந்திருந்தார்கள். எவ்வளவு பெரிய பேரறிஞராக இந்திய தத்துவ சிந்தனையை உலக அரங்கிலே முழங்கியவராகிய விவேகானந்தர் 39 ஆண்டுகள் தான் இந்த மண்ணிலே வாழ்ந்திருந்தார். மகாகவி பாரதியும் அதே அளவுடைய ஆண்டுதான் இந்த மண்ணிலே வாழ்ந்திருந்தான். மிகப்பெரிய ஞான செல்வராக விளங்கியவராகிய மாதவ சிவஞான சுவாமிகள் 39 ஆண்டுக்குள்ளே இருந்து ஒரு பேர் உரையை தந்தார். எனவே இளமை காலத்திலேயே இந்த இளமை நெடுநாட்களுக்கு நிற்காது, முதுமை வந்துவிடும். எப்படி தெரிந்து கொள்வது என்றதற்கும் பதில் சொல்லுகிறது பாட்டு. கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு. காலை நேரத்தில் போய் அப்படி மாடியின் மேலே ஏறி நின்று பார்த்தால் தூரத்திலே தெரிகிற கடலின் அடிவானத்திலிருந்து செக்கச்செவேர் என்ற தோற்றத்தோடு சூரியன் எழுந்து வருகிறான். பார்த்து ரசித்து மகிழ்ந்துவிட்டு வீட்டுக்கு போய் பணிகளை முடித்து கொஞ்சம் படுத்தெழுந்து மறுபடியும் மாடியின் மேல் ஏறினோம்னு பார்த்தோம்னா உச்சிக்கு வந்து விடுகிறான். அவ்வளவுதான். ஒரு 6 மணி நேரத்திற்குள் அவன் இடம் மாறுகிறான். அடுத்த 6 மணி நேரத்திற்குள்ளே போய் அவன் மறைந்து போய்விடுகிறான். தெரிகிறதா? காலையில் உதிக்கிற சூரியன் 12 மணி நேரத்திற்குள் இன்னொரு திசைக்கு வளர்ந்து சுட்டெரித்து விட்டு மறுபடி போய் மாலையில் மறைந்து போய்விடுகிறான். ஒரு பொழுது மட்டும்தான் சூரியனுடைய ஆட்சி. அவ்வளவு பெரிய சூரியனுக்கே 12 மணி நேரம்தான். அதிற்கூட மதிய நேரத்தில் 12லிருந்து 2 மணி வரையில்தான் உச்சமான வெப்பத்தை அவனால் தர முடியும். அவனுக்கே அந்த கதி என்றால் உன்னுடைய வாழ்க்கை என்கிற ஒரு நாள் பயணத்தில் எவ்வளவு நேரம் உனக்கு ஆற்றல் இருக்கும் என்று கருதுகிறாய்? கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார் விழியிலா மாந்தர். கண்ணில்லாத மனிதர்கள் சூரியன் காலையில் புறப்பட்டு உச்சிக்கு வந்து பலமோடு சுட்டெரித்துவிட்டு மறுபடி வலிமை குறைந்து போய் மேற்கே மறைவதை பார்த்திருந்த பிறகாவது இந்த இளமை நெடுநாட்களுக்கு நிற்காதென்று தெரிய வேண்டாமா? அட, அதுதான் உனக்கு புரியவில்லை. வீட்டில் சின்ன கன்றுக்குட்டி போட்டது பசுமாடு. அந்த கன்றை நீங்கள் தடவி கொடுத்து வளர்த்தீர்கள். கொஞ்ச நாள் கழித்து வளர்ந்தது. அது வண்டி இழுத்தது. நீங்களும் வளர்ந்தீர்கள். உங்களுக்கு 25 வயது வரையிலும் அது வண்டி இழுத்தது. உங்களுக்கு 30 வருகிற பொழுது கிழட்டு மாடாக போய் அது செத்து போனது. நீங்கள் பார்க்க பிறந்த அந்த கன்று வளர்ந்து வலிமையோடு வண்டி இழுத்து உங்கள் கண்ணெதிரிலேயே முதுமையடைந்து விழுந்து செத்துப்போவதை பார்த்தீர்களே, அப்பொழுதாவது உங்களுக்கு இந்த இளமை நெடுநாளுக்கு நிற்காது என்கிற அறிவு வர வேண்டாமா என்று குழக்கன்று மூத்து எரிதாய். குழக்கன்றுன்னா மெல்லியதாக இருக்கிற இளமையுடைய கன்று, மூத்து கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகி அப்புறம் எருதாய் வண்டி இழுக்கிற எருதாக மாறி சில நாளில் விழக்கண்டும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அது மறைந்து போவதை பார்த்தும் தேரார் வியன் உலகத்தாரே. இந்த அகன்ற உலகத்தில் இருக்கிற மக்கள் சூரியனிடமிருந்தும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை, மாடு கன்றுகளிடமிருந்தும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. எல்லாம் ஒரு பகல் வாழ்க்கைதான். எனவே கொஞ்சம்தான் உங்களுக்கு ஆற்றலோடு செயல்படுவதற்குரிய இளமை கிடைக்கும். அதனால்தான் நம்முடைய பெரியவர்கள் இளமையில் கல் என்றார்கள்.
அந்த காலத்திலே நீங்கள் கல்வியை கற்கவில்லைன்னா பின்னே கற்பதற்கு வாய்ப்பு அமையாது என்று. எனவே கிடைத்தற்கரிய இளமை காலத்தில் பின்னே வேண்டிய நீண்ட வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரங்களையெல்லாம் ஈட்டிக்கொண்டு இறைவனையும் நினைந்து சமூகத்திற்கும் நலம் செய்கிறவர்களாக உங்களை உயர்த்தி பிடித்து கொள்ளுங்கள் என்று இளமையின் நிலையாது என்பதை சொல்ல வருவதன் மூலமாக வாழ்க்கைக்கு அரிய பெருமிதங்களை சேகரித்து கொள்ளுகிற பருவம் இளமை என்பதை சொல்லாமல் சொன்ன இந்த அருமையான திருமந்திரத்தை உங்கள் நெஞ்சத்து தடத்திற்கு கொண்டு வந்த மகிழ்வோடு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய ஆன்மீக அருள் அமுதத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம். நன்றி. நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.